ஹாய் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? ஸோ ரீசெண்டாக நான் வந்து ஒரு ஹெட்லைனை பார்த்தேன். ஒரு சேடான ஹெட்லைன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அமெரிக்காவில் ஒரு அம்மாவுக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுக்காதனால அவங்களோட குழந்தை வந்து இறந்து போச்சு. இதை பார்த்தோன்னே எனக்குள்ள நிறைய கேள்வி அண்ட் சிந்தனைகள். ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ரூல்ஸ் வந்து விதவிதமாக இருக்கும். அந்த மாதிரி அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் சைல்டு கேர் இதை சுற்றின எந்தெந்த ரூல்ஸ்லாம் இருக்குது அண்ட் இது மற்ற கண்ட்ரியை கம்பேர் பண்ணையில் எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த வீடியோட கடைசியை முடிக்கும்போது நம்ம என்ன தான் குறை சொன்னாலும் இந்தியா வந்து இந்த விஷயத்தில் எப்படி வந்து பெட்டராக இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் அது என்ன இன்சிடென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒஹாயோவில் லாஜிஸ்டிக் பேஸ்ட் கம்பெனி ஒன்று இருக்குது. அந்த கம்பெனியில் ஒரு அம்மா வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அந்த அம்மா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஹை ரிஸ்க் ப்ரெக்னன்சி அது வழியாக அவங்க வந்து கோ த்ரூ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க டாக்டர் கிட்ட போயிட்டு வந்து கேட்கும்போது டாக்டர் என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக பெட் ரெஸ்ட்டில் இருக்கணும், நீங்கள் வந்து வேலைக்கு வந்து போகாமல் மேபி வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேணால் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ரெக்கமெண்டேஷன் லெட்டரை அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எடுத்துகிட்டு அவங்க கம்பெனி கிட்ட போயிட்டு இங்கே பாருங்கள், எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, அதனால எனக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கேட்டிருக்காங்க. ஆனால் கம்பெனி சைட்லேருந்து அவங்க வந்து இல்லை உங்களுக்கு நாங்கள் வேறு சொல்யூஷன் தரோம், நீங்கள் வேணால் வந்து லீவ் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து அன்பெய்ட் லீவ் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. ஸோ இது என்ன ஆயிருக்குன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு சாய்ஸ், ஒன்று வேலைக்கு போகிறதா இல்லை வேலை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிறதா, லீவ் எடுத்து ரெஸ்ட் எடுத்துக்கிறதா அப்படிங்கிற மாதிரி. இங்கே அவங்க என்ன வந்து ஒரு பெரிய கன்ஃபியூஷனில் இருந்திருப்பாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட இன்சூரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இன்சூரன்ஸ் வந்து அவங்க வேலையோட வந்து டைப் ஆகிருக்கும். நீங்கள் என்றைக்கு வந்து வேலையை விடுறீங்களோ இல்லை நீங்கள் வந்து லாஸ் ஆஃப் பேலையோ நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் பீரியடில் நீங்கள் போகிற மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து இருக்காது. அந்த மாதிரி வந்து சிச்சுவேஷன் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய பேர் வந்து முக்கால்வாசி லீவ் எடுக்காமல் இல்லை வந்து வேலையை விடாமல் அவங்க பாட்டு வந்து போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ மேபி அவங்களோட எக்கனாமிக் சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு தெரியல, இல்லை அவங்களோட வந்து ஃபினான்ஷியலாக அவங்க எந்த ரேஞ்சில் இருக்காங்க அப்படின்னு தெரியல. அவங்க மேபி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஓகே நம்மளால் வந்து வேலையை விடுறதுக்கு ஆப்ஷனே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து வேலையை வந்து கண்டினியூ பண்ணியிருக்காங்க. அந்த கண்டினியூ பண்ணதுக்கப்புறம் ஒரு 3 நாள் வேலைக்கு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கம்பெனியை வந்து சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து அன்றைக்கி வந்து சரி ஓகே நீங்கள் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அப்ரூவ் பண்ணுறாங்க. அண்ட் அதே நாள் என்ன ஆகிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து லேபர் வந்துடுது. ப்ரீமெச்சூராக அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, பேபியை வந்து டெலிவர் பண்ணிடுறாங்க. அதுவும் வந்து 21 வீக்ஸில். அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த பேபி வந்து கடவுள்கிட்டே போயிடுது. ஸோ இதனால் என்ன ஆகிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அந்த கம்பெனி வந்து சூ பண்ணுறாங்க கோர்ட்டில் போயிட்டு, இல்லை இந்த கம்பெனி வந்து எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுக்காதனால தான் என்னோட குழந்தைக்கு இந்த மாதிரி ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து இந்த இன்சிடென்ட் வந்து 2021 நடந்திருக்கு. அப்போதுலேருந்து கேஸ் போயிட்டுருக்கோம் இல்லையா. அதனால் இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து இது தீர்ப்பு வந்திருக்கு. என்ன அவங்க ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம் இந்த கம்பெனி சைடில் வந்து கொஞ்சம் தப்பு இருக்குது, 90% ஆஃப் த பிளேம் வந்து அந்த கம்பெனி தான் வந்து ஏற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும், இவங்களுக்கு வந்து காம்பன்சேஷன் அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து $22.5 மில்லியன் அவங்களுக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க. அது இந்தியா ரூபாய்க்கு நீங்கள் அப்படியே கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 200 கோடி ரூபா கிட்ட வந்து வரும். இது வந்து கேஸ். அதில் வந்து அவங்க பேசும்போது கம்பெனி டைரெக்டாக இந்த குழந்தைக்கு இப்படி ஆனதுக்கு காரணம் இல்லை, ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டாக்டர் வந்து லெஜிட்டிமேட்டாக கொடுத்த அந்த ஒரு ரிக்வெஸ்ட்டை அவங்க கம்பெனி ஏற்றுக்கல. ஒன்று. ரெண்டாவது, அதனால் அவங்க வந்து ஒரு சிச்சுவேஷன் க்ரியேட் பண்ணிட்டாங்க. அந்த சிச்சுவேஷனால் ஒன்று இந்த அம்மா வந்து வேலையை கண்டினியூ பண்ணணும், அப்படி இல்லைனா வந்து உங்களுக்கு சேலரி இல்லாமல் கொஞ்சம் வந்து ஃபினான்ஷியலாக கஷ்டப்படணும். இந்த ஒரு ஸ்பாட்டில் போட்டதுனால அவங்க வந்து வேலையை சூஸ் பண்ணுற மாதிரியான சிச்சுவேஷன் அவங்க வந்து தள்ளப்பட்டாங்க. அந்த சிச்சுவேஷன் தான் இந்த ட்ராஜடிக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி கம்பெனி வந்து மறைமுகமாக காரணம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து தீர்ப்பு சொல்லிட்டாங்க. அண்ட் ஆப்வியஸ்லி கம்பெனி சைட்லேயும் வந்து இல்லை இந்த தீர்ப்பை நாங்கள் வந்து ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மேல்முறையீடு பண்ண போகிறதா அவங்களும் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலாக இங்கே வந்து கேஸ். ஸோ இதில் இந்த கேஸுக்குள்ளே போயிட்டு நம்ம வந்து விவாதிக்க போகிறதில்ல. ஆனால் இந்த சிச்சுவேஷன் அப்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூஎஸ் வந்து ஒரு வித்தியாசமான லாஸ் இருக்குது இங்கே சைல்டு கேரை பொறுத்த வரைக்கும். இங்கே இருக்க மக்களே வந்து இதை வந்து இல்லைங்க இது கொஞ்சம் மாற்றணும், இது சரி கிடையாது அப்படிங்கிற மாதிரியான சிச்சுவேஷன் தான் இங்கே இருக்கிறவங்களே வந்து பல காலமாக வந்து அவங்களோட கன்சர்னை தெரிவிச்சிட்டு இருக்க மாதிரியான விஷயம் தான் இங்கே வந்து இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் கிட்டத்தட்ட 200 கண்ட்ரிக்கு மேலே இருக்குது. அண்ட் அதில் 2 கண்ட்ரியில் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கவர்மெண்ட்டால் அங்கீகரிக்கப்பட்ட சைல்டு கேர் லீவ் வந்து கிடையாது, அதாவது மெட்டர்னிட்டி லீவ் வந்து கிடையாது. அது எந்த கண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பாப்புவா நியூ கினி, இது நியூசிலாந்து பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன தீவு ஐலாண்ட். ரெண்டாவது அமெரிக்கா, எஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. இங்கே மட்டும்தான் வந்து ஃபெடரல் லெவலில் மேண்டேட் பண்ணப்படுற சைல்டு கேர் மெட்டர்னிட்டி லீவ் வந்து கிடையாது. நீங்கள் வந்து இப்போ குழந்தை பெற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இங்கே இருக்கவங்க முக்கால்வாசி பேர் அவங்க வந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு லீவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா FMLA லீவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து 12 வீக்ஸ் மட்டும்தான், 12 வாரம் மட்டும்தான்.
இந்த 12 வாரம் லீவ் மட்டும்தான் அவங்க வந்து கொடுப்பாங்க. அது அந்த லீவ் கூட வந்து பெய்ட் லீவ் கிடையாது. நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த 12 வாரம் நீங்கள் வராமல் இருந்தீங்கன்னா உங்கள் வேலையை அவங்க வந்து எடுத்துக்க முடியாது. அவ்வளோதான். அந்த ரூல்ஸ் வந்து கிளியராக டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அந்த எஃப்எம்எல்ஏ லீவ் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறைய ரூல்ஸ் இருக்குது. நீங்கள் அங்கே வந்து அட்லீஸ்ட் 1 வருஷமாவது ஒர்க் பண்ணியிருக்கணும். நீங்கள் ஒர்க் பண்ணுற அந்த எம்ப்ளாயர் வந்து அட்லீஸ்ட் 50 பேருக்கு மேலே அங்கே வந்து எம்ப்ளாய் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி நிறைய க்ரைட்டீரியாஸ் இருக்குது. இதெல்லாம் மீட் பண்ணால் நீங்கள் வந்து 12 வீக்ஸ் லீவ் எடுத்துக்கலாம். அந்த அம்மா வந்து 12 வீக்ஸ் லீவ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க வந்து வேலைக்கு வந்தே ஆகணும். இல்லைனா அவங்களுக்கு வந்து அந்த கம்பெனி அவங்களுக்கு வேலைக்கு வச்சிருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இதுதான் வந்து ரூல். இது வந்து கம்பெனி லெவலில் நிறைய கம்பெனிஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுப்பாங்க. அது வந்து கம்பெனி லெவலில். ஸோ இதுதான் வந்து சிச்சுவேஷன் இங்கே. ஸோ இதனாலேயே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் 4 வாரம் 5 வாரம் குழந்தையெல்லாம் கூட வந்து டே கேரில் சேர்த்துட்டு அவங்க வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா வேலை விட்டுட்டோம் அப்படின்னா திருப்பி இன்னொரு வேலை கிடைக்கிறது கஷ்டம். அதுக்கப்புறம் அந்த டைம் பீரியட் நீங்கள் குழந்தைய பார்த்துக்கணும். அது இன்னும் ஃபினான்ஷியல் பேர்டன் ஆகிடும். இது வந்து இங்கே வந்து ஒரு நார்மலான விஷயமாகவே வந்து பார்க்கப்படுது. இது ஃபஸ்ட்டு வாட்டி நான் வரும்போது எனக்கு வந்து என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வந்து வித்தியாசமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட பையன் வந்து இந்தியாவில் பிறந்தான். என் பொண்ணு வந்து அமெரிக்காவில் பிறந்தான். அதனால் எனக்கு 2 கண்ட்ரியோட மெட்டர்னிட்டி லாஸ் அங்கே வந்து ஒரு மெட்டர்னிட்டி நீங்கள் ஒரு அந்த ஃபேஸ் வழியாக போகும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து ஃபர்ஸ்ட் ஹேண்டாக நான் பார்த்ததுனால எனக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து கிளியராக தெரியும். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் செக்டாரில் வேலை பார்க்கும்போது உங்களுக்கு அட்லீஸ்ட் 6 months பெய்ட் லீவ் இருக்கும். அண்ட் ஒரு 6 months பெய்ட் லீவுக்கு அப்புறம் இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் ரெக்கவரிக்கு டைம் வேணும் அப்படின்னா 3 மாதம் வரைக்கும் எக்ஸ்ட்ரா லீவும் கொடுப்பாங்க. இது வந்து கம்பெனி ஸ்பெசிஃபிக்ஸ். நீங்கள் கிட்டத்தட்ட வந்து 9 months நீங்கள் வந்து லீவ் வந்து எடுத்துக்க முடியும். இதுவே நீங்கள் அரசாங்கத்தில் இருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பெய்ட் லீவே வந்து 12 months கிட்டன்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து லீனியன்சி வந்து இந்தியாவில் நாங்கள் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 6 months இதெல்லாம் எதுவுமே கிடையாது. இங்கே வந்து 12 வாரம் தான் லீவு. 12 வாரம் கழிச்சு வேலைக்கு போகணும், இல்லை வேலை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விடணும். இதுதான் வந்து ரூல். இப்படி தான் இங்கே வந்து இருக்கும். அந்த 12 வாரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து காசு கொடுக்க மாட்டாங்க, நான் முதல்ல சொன்ன மாதிரி. ஆனால் உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கும். அந்த இன்சூரன்ஸ் கவரேஜுக்காக தான் நிறைய பேர் இங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வேலையை விடாமல் வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இப்படி தான் இங்கே வந்து ரூல்ஸ் வந்து இருக்கும். சரி, இந்த மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ரூல்ஸ் வந்து முக்கால்வாசி இந்த பிஸ்னஸ் சென்ட்ரிக் ரூல்ஸாக தான் இருக்கும். இந்த எஃப்எம்எல் லீவ் கொண்டு வரும்போது கூட இந்த நிறைய இந்த நியூஸ் மீடியாவில் இப்பவும் போய் பார்த்தீங்கன்னா அந்த கிளிப்ஸ் தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அதில் வந்து 12 வாரம் லீவு கொடுத்தா அதுக்கப்புறம் வந்து அந்த கம்பெனி எப்படி வந்து சர்வைவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான விவாதம் கூட அந்த இங்கே இருக்க செனேட்டில் வச்சது வந்து கிளிப்ஸ் இன்னும் கூட வந்து பார்க்க முடியும். ஸோ இப்படி இருக்கிறதுனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா முக்கால்வாசி பேர் இங்கே வந்து வேலைக்கு போகிறாங்க. இதில் மெயின் காரணம் வந்து இன்சூரன்ஸ் தான், வேறு எதுவுமே இல்லை. ஏன்னா குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து கொஞ்ச நாள் கண்டினியூட் மெடிக்கல் உங்களுக்கு நீட் வந்து இருக்கும். அப்படி இருக்கும்போது வேலை போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் கட் ஆகிடும். அதுக்கப்புறம் இங்கே மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து பயங்கர காசாகும். நீங்கள் வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பயங்கரமாக நோய் வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு இன்சூரன்ஸ் இல்லை அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேண்டாம் நான் என்னை ட்ரீட் பண்ணிக்கல அப்படின்ட்டு அவங்க வந்து சிம்பிளாக நான் வந்து என் வாழ்க்கை வாழ்ந்துட்டேன் அப்படிங்கிற முடிவு கூட எடுத்த கேசஸ்லாம் இங்கே வந்து இருக்குது. ஸோ அந்தளவுக்கு மெடிக்கல் காஸ்டிங் ரொம்ப அதிகம். அப்படிங்கிறதுனால அவங்க வேலையை வந்து வேறு வழி இல்லாமல் இன்சூரன்ஸுக்காகவே பிடிச்சிக்கிட்டு இருக்க மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் தான் இங்கே வந்து இருக்கும். இதுதான் ஆக்சுவலாக வந்து மெயின் காரணம். நீங்கள் யாரை போய் கேட்டிங்கனாலும் இதுதான் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சில பேர் கேள்வி வரலாம், ஓகே நம்ம ஊரில் இருக்க மாதிரி இங்கே வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்காது அப்புறம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படிங்க நம்ம ஊர் மாதிரி இங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்காது. ஒரு சில ஸ்டேட்டில் ஒரு சில இது மாதிரி வேறு கேட்டகரி ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும். அங்கே போய்ட்டு அவங்க வந்து ட்ரீட் பண்ணிக்கலாம். ஆனால் எல்லா ஸ்டேட்லையுமே இருக்காது. அது வந்து ஒரு சில பர்டிகுலர் இன்கம் கேட்டகரியில் இருக்கணும். அதுக்கப்புறம் பர்டிகுலர் இன்கம் அந்த ஸ்டேட்டில் இருக்கணும். அந்த மாதிரி நிறைய ஒரு செப்பரேட் க்ரைட்டீரியா இருக்குது. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் எல்லா இடத்துலையும் வந்து பெரிய ஹாஸ்பிட்டல் சின்ன ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டு நிறைய வந்து நீங்கள் அரசு மருத்துவமனையே இருக்கும். வேறு வழியே இல்லை அப்படின்னா அங்கே வந்து போய் ட்ரீட் எடுத்துக்கலாம். எஸ், இந்தியன் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயே நிறைய பிரச்சனைகள் இருக்குது. டிலே ஆகும், கொஞ்சம் ஒரு சில பேர் ஒழுங்காக பார்க்க மாட்டாங்க. இதெல்லாம் தெரியும், இதெல்லாம் இருக்குது தான். பட் இருந்தாலும் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கிடைக்கும், போகலாம். வேறு வழியே இல்லை அப்படின்னா அங்கே வந்து போய்க்கலாம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இங்கே வந்து ஃப்ரீயாக பண்ணுற ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்காது. இங்கே வந்து கவர்மெண்ட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து ப்ரீமியம் பே பண்ணி உங்களுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் தான் எடுத்து கொடுப்பாங்களே தவிர அந்த மெடிக்கல் இன்சூரன்ஸை எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து போயிட்டு ட்ரீட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சிஸ்டம் தான் இங்கே வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து இங்கே இருக்கிற ஒரு டிஃப்ரென்ஸ். ஸோ யார் எதிர்த்தாலும் நான் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் எந்த மேடையிலையும் அடித்து சொல்லுவேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைல்டு கேர் அண்ட் இந்த மெடிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அமெரிக்காவோட அது என்றைக்குமே இந்தியா தான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் வந்து விவாதம் போனீங்கன்னா கூட நான் எல்லா லெவலையும் என்னால் வந்து ஆர்கியூ பண்ண முடியும். ஏன்னா நான் நிறைய விஷயங்கள் கண் கூட ஃபேஸே பண்ணியிருக்கேன். 2 கண்ட்ரிலையும் ஃபேஸ் பண்ணியிருக்கனால என்னால் வந்து க்ளீனாக சொல்ல முடியும். அண்ட் இதில் கிளியர் வின்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் இந்தியா தான் வந்து கிளியர் வின்னர். நான் ஒரு சில நேரத்தில் சின்ன வயசில் நான் வளரும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த படம்லாம் பார்க்கும்போது அவங்க வந்து ஹீரோயின் அப்பா வந்து திடீர்னு வந்து மயக்க படுக்கையில் விழுந்துருவார். உடனே வந்து இந்தியனில் இருக்க டாக்டர்ஸ் எல்லாம் வந்து இல்லைங்க இவளை காப்பாற்றுனா நீங்கள் வந்து அமெரிக்கா கூட்டு போனால் தான் காப்பாற்ற முடியும் அப்படின்வாங்க. உடனே வந்து ஃப்ளைட் ஏறி போகிற மாதிரி காமிப்பாங்க. அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் வந்து ஒரு 4-5 சீன் போகும். அதுக்கப்புறம் வந்து திடீர்னு ஃப்ளைட் ஏறி வரா மாதிரி வரும்போது 20 வருஷம் எங்கே வந்த மாதிரி ஐ எம் குட் அப்படின்ற மாதிரி வந்து ஹீரோயின் அப்பாராமல் நிறைய வந்து படங்கள்லாம் அப்போ வந்து பார்த்துட்டு ஓகே அமெரிக்கா போனாலே பொழைச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான சின்ன வயசில் நான் வந்து யோசிச்ச ஞாபகம் எனக்கு இப்போ இருக்குது. அந்த மாதிரி டேரக்டர்லாம் எனக்கு இப்போ கையில் கிடச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாரை கேட்டு இந்த மாதிரிலாம் நீ எடுத்த, இப்போ உண்மையாக பார்த்துருக்கியா அப்படிங்கிற மாதிரியான கேள்வி தான் வந்து எனக்கு வந்து கேட்கணும் அப்படின்னு தோணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் சிஸ்டம் இங்கே வந்து இருக்குது. அண்ட் ஆப்வியஸ்லி இப்போ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் வந்து ரெகனைஸ் பண்ணி நிறைய ஸ்டேட்ஸில் கொஞ்சம் லீனியன்ஸ் இருக்கிற மாதிரி லாஸ் வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதே நான் டினை பண்ணல. அதே மாதிரி சில கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஓகேப்பா கவர்மெண்ட் பார்த்துக்கலாம், என்ன கவர்மெண்ட்டில் வந்து ஒரு மேண்டேட்ரி லா இல்லைனா என்ன எங்கள் கம்பெனி நாங்கள் வந்து பாலிசி கொண்டு வரோம் அப்படின்ட்டு நிறைய கம்பெனிஸ் லீனியண்ட்டாக, அதாவது மதருக்கு வந்து லீனியண்ட்டாக இருக்க மாதிரி நிறைய லீவ்ஸும் கொடுக்குறாங்க. ஒரு சில கம்பெனி பார்த்தீங்கன்னா பெய்டு லீவே கூட கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அந்தந்த கம்பெனிஸ் வந்து டேக் கேர் பண்ணிக்குது. இந்த ஹெட்லைன்ஸ் பார்க்கும்போது நிறைய பேர் என் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஓகே அந்தளவுக்கு வந்து இருந்துச்சுன்னா எதுக்கு வேலைக்கு போகணும், வேலையை விட்டு இருக்க வேண்டியதுன்னு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விவாதம் வந்து ஒரு சில பேர் வந்து வச்சாங்க. ஆனால் அவங்க வந்து ஃபுல் ரியாலிட்டியை புரியாமல் பேசுகிறாங்க அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில நேரத்தில் நீங்கள் வந்து எடுக்கிற முடிவுகள் வந்து நீங்கள் வேறு வழி இல்லாமல் எடுக்கலை, நீங்கள் அந்த சர்க்கம்ஸ்டான்ஸஸ் உங்களை அந்த முடிவு எடுத்தால் தான் நீங்கள் வந்து சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷனில் தான் அவங்க வந்து அந்த முடிவு எடுத்திருப்பாங்க, வேலைக்கு போகணும் அப்படிங்கிற முடிவு எடுத்திருப்பாங்க அப்படிங்கிறது என்னோட அசம்ஷன். ஸோ அவ்வளோதாங்க. இந்த நியூஸை பார்த்து எனக்கு ஏற்பட்ட தாக்கத்தையும் இங்கே அமெரிக்காவில் எப்படி இந்த சிஸ்டம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம வந்து இங்கே டிஸ்கஸ் பண்ணோம். இதில் உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தாலோ, இல்லை நான் இது இந்த பாயிண்ட்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் அப்படின்னாலோ, இல்லை உங்களுக்கு ஏதாவது பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும்னு நினச்சாலோ தாராளமாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். நான் இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, டாடா, டேக் கேர், பை பை. அண்ட் சந்தோட சப்ஸ்கிரைப்.